சுவாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, குலத்துப்புழை பாலகனே சரணமையப்பா. வணக்கம். சபரிமலை யாத்திரை பகுதி 5 உங்களை வரவேற்கும் முருகனடியார்கள் சீனிவாசன். இந்த பகுதியில் குலத்துப்புழை என்ற ஸ்தலத்தை பற்றி உங்களுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். கொல்லம் மாவட்டம் தென்மலைக்கு அருகே அமைந்துள்ள குலத்துப்புழை ஐயப்பன் கோவில் பக்தர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. மண்டல மகர விளக்கு காலத்து இங்கு லட்சோப மக்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள். அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு பிரிவியான குளத்துப்புழை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோயிலில் ஐயப்பன் குழந்தை உறவில் மணிகண்டன் என்ற பெயரில் விளையாடியதாக ஐதீகம் சொல்கிறது. மணிகண்டன் என்ற பெயரில் இங்கு அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் சாஸ்தாவுக்கும் சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சன்னதிகள் உள்ளன. மகாவிஷ்ணுவின் சிலை வடிவம் அற்புதமானது. சிவன் லிங்க வடிவில் இருக்கிறார். சுற்றுப்புற பிரகாரத்தில் விநாயகரும் தேவி கோவில்களும் உள்ளது. இவ்வாலயத்துக்கு அருகில் ஓடும் நதியில் உள்ள மீன்களுக்கு உணவளிப்பது கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். வண்ணமயமான அந்த மீன்கள் துள்ளி வந்து இறையை சாப்பிடும் அழகே தனி அழகாக உள்ளது. அதனால இந்த குளத்துப்புழை நதி அக்கரையில் அமைந்த இவ்வாலயத்தினால் குளத்துப்புழை பாலகனே ஐயப்பா என்று சரணகோஷம் இங்கே பிரசித்தம். இவ்வாலயம் திருவனந்தபுரம் செங்கோட்டை சாலையில் திருவனந்தபுரத்திலிருந்து வடகிழக்காக 60 கிலோமீட்டர் தொலைவிலும் கொல்லத்திலிருந்து 64 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சுவாமியே சரணமையப்பா. மீண்டும் 6ஆம் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்.